திருக்குர்ஆனில் ஹதீஸ்களில் சில பொருட்கள் சில இடங்களை அல்லாஹ்வுடன் இணைத்து சொல்லப்படும். இதன் காரணமாக அந்த பொருளினுடைய அந்த இடத்தினுடைய அந்தஸ்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும், அதனுடைய மதிப்பை கூட்டி சொல்ல வேண்டும் என்பதற்காக. உதாரணமாக சொன்னால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்வதைப் போல, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்வது போல, கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்வது போல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஒட்டகத்தை இப்படி சொல்லுவான், நாகத் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அல்லாஹ்வுடன் இணைத்து சொல்லும்போது அந்த பொருளினுடைய அந்த மனிதருடைய அந்த இடத்தினுடைய அந்தஸ்து நமக்கு தெரிகிறது. இஸ்லாமிய மாதத்தில் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று. இதற்காக இந்த முஹர்ரம் மாதம் ஒரு கண்ணியமான மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமான மாதம். முஹர்ரம் மாதத்தில் அரபுகள் எதற்கும் சண்டை செய்ய மாட்டாங்க. மற்ற மாதங்களில் சண்டை செய்வார்கள், போர் செய்வார்கள், சண்டை போடுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த முஹர்ரம் மாதம் வந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட 4 மாதங்கள், அந்த 4 மாதங்களில் முஹர்ரம் மாதம் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதத்தில் சண்டை போட மாட்டார்கள், போர் செய்ய மாட்டார்கள், வரம்பு மீறி செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த முஹர்ரம் மாதத்தை புனிதமாக கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தை கண்ணியமாக கருதும்படி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராங்கிற ஒரு நிகழ்வு நடந்தது. முஹர்ரம் மாதம் என்பது ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தில் வைக்கும் நோன்பு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த இஸ்லாமிய மாதம் தொடங்கிவிட்டது. நம்முடைய பாவங்களை குறைத்து பாவத்திற்கு தௌபா செய்து இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல அமல்களை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும்.